நான் முதல் முறையாக அந்த இயக்குனர் முன்னாடி உள்ளாடையோட நின்னேன். ஸோ என்னால முடியாதுன்னு சொன்னாரு, முடியும் அப்படின்றத காட்டுறதுக்காகவே வெறும் உள்ளாடையோட நின்னு அந்த இயக்குனர் முன்னாடி, முன்னாடி பின்னாடி நடந்து வந்து குலுங்க குலுங்க வந்து நான் நின்னேன் அப்படின்றத ரொம்ப கூச்சமே இல்லாம ஓப்பனா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த குலுங்க குலுங்க விஷயம்லாம் திரைமறைவில நடந்த விஷயம். ஸோ அவங்க சொன்னது இந்த உள்ளாடையோட வந்து நின்னது மட்டும்தான். ஆனா திரைமறைவில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த நடிகை வேற. தமிழ் சினிமாவோட லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அவரே வந்து தன்னைத்தானே வந்து அந்த பட்டப்பெயரோட சொல்லி கூப்பிட சொல்லி வற்புறுத்தி அதனால வந்து கூப்பிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஹீரோயின் சென்ட்ரிக் மூவிஸ் எல்லாம் வந்து அவர் அதிகமாக நடிக்கிறதால அந்த படங்கள் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பும் வந்து கிடைச்சிது. ஸோ போட்ட முதலுக்கு மோசடி இல்லாமல் வந்து போட்ட பணம் வந்து திரும்ப வந்துட்டு இருந்ததால இந்த நடிகை என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது இவங்களுக்கு ஒரு தலைகணமாகவும் மாறிடுச்சு. ஸோ அதனால லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்றத இவங்களே வந்து போட்டுக்கிட்டாங்க. வேற வழி இல்லாமல் ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாமே அதையும் போட ஆரம்பிச்சாங்க. ஸோ நடிகை நயன்தாரா பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் நம்ம சேனல்லே பார்த்துருப்போம். ஸோ இவங்களுக்கான அந்த வாய்ப்பு ஐயா படத்திலான வாய்ப்பு எப்படி கிடைச்சது, ஸோ இவங்க பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம